எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த டீம் இன்னொரு தடவை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு முனைப்பா பல்வேறு சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கைகள் அவங்க கிட்ட வந்து எடுத்ததுடைய பிரதிபலனாக 926 இன்று இருந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்ன்றது இன்னைக்கு 1010 சைல்டு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் முதலிடம். அதாவது தமிழ்நாட்டில் கடைசி 5 இடத்துல இருந்தக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்ம தான் முதலிடம். நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 27,000 லைவ் பர்த். 27,000 லைவ் பர்த் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.18% அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 பெண் குழந்தைகளுடைய உயிரை வந்து நாம் அனைவரும் இணைந்து, இது வந்து ஒருத்தருடைய இது இல்லை, நம்ம அனைவரும் பொதுமக்கள் ஆகட்டும், சமூக நலத்துறை ஆகட்டும், முக்கியமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து தன்னலன் பாராது போய் பாடுபட்டவங்களாகட்டும், அவங்களுடைய முயற்சியின் காரணமாக 600 பெண் குழந்தைகளுடைய உயிரை வந்து காப்பாற்றியிருக்கோம் என்ற ஒரு பெருமையான விஷயத்துடன் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் துவங்கிறேன். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், சைல்டு மேரேஜ் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க சைல்டு மேரேஜோட அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் பேராமீட்டர்ஸ்ல ஒரு சில பேராமீட்டர் சொல்லுவோம், ஹையர் ஆர்டர் பர்த்னு சொல்லுவோம். 2 குழந்தைகளுக்கு மேல இருக்கக்கூடியது ஹையர் ஆர்டர் பர்த். அதே மாதிரி ரொம்ப அனிமிக்கா இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுடைய IMR MMR இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், மட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ரெண்டுமே மிக அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். எல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த சைல்டு மேரேஜ்ன்ற புள்ளியில தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல irrespective of any சைல்டு மேரேஜ் கண்டிப்பான முறையில 2 சட்டங்கள் கீழே வந்து நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்னு போக்சோ, இன்னொன்னு சைல்டு மேரேஜ் ஆக்ட். அதனால வந்து கன்சென்ட் இல்லைன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. சைல்டு மேரேஜ் நடந்தா உடனடியாக இந்த 2 சட்டத்தின் கீழும் வந்து நம்ம கடுமையான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து போகும்போது எடுத்து சொன்னேன். ஏன்னா சப் கலெக்டர் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை நீங்க படிக்க வச்சீங்கன்னா ஒரு தலைமுறையே படிக்க வைக்கிற மாதிரி, அந்த பெண் வந்து அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சொசைட்டியே வந்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து அந்த பெண்ணுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது இதை பண்ணணும். இது இல்லாம ஒரு பெண் வந்து இந்த 2 தடங்கல்களை தாண்டித்தான் வந்து அவ வந்து ஒர்க்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி படிக்கணும். சோ படிக்கிறத நிறுத்துற ஒரு பழக்கம் இருக்குன்னு உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் மாதிரி போட்டு ரெவன்யூ, டெவலப்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர், சைல்டு ப்ரொடெக்ஷன் இவங்கெல்லாம் போட்டு பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில இருந்து நிறுத்தினாங்கன்னா உடனே அவங்க வீட்டுக்கே போய் அவங்க பெற்றோர்களிடம் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களை மீட்டு மறுபடியும் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைக்கிறோம். இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்துக்கு 6வது வந்து 12வது வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்த பெண்ணா இருந்தால் நீங்க வந்து உங்களுடைய கல்லூரி கல்வியை முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப், தேவையான ஸ்காலர்ஷிப் கொடுப்போம், போதுமான ஹாஸ்டல் வசதி கொடுப்போம். படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. சோ இதையும் பண்றோம். இந்த தருணத்துல இதெல்லாம் இருக்க போய் நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா 18 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா மேரேஜ் பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்து பேசுது, எனக்கு லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நம்ம ஒரு சில இடத்துல அந்த பேரண்ட்ஸ்ட பேசுறோம், கன்வின்ஸ் பண்றோம். கன்வின்ஸ் ஆகலைன்னா அந்த பெண் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்டல்ல தங்க வச்சு நல்லபடியா வந்து அந்த பெண்ணுக்கு படிப்பு கொடுக்குறோம். அந்த பேரண்ட்ஸும் சப்சிக்வெண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, கரெக்ட் தான் இது அப்படின்றது. இது இல்லாம இதெல்லாம் முடிச்சு வேலைக்கு வரும்போது பெண்களுக்கு வந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்து வேலையில இருக்கு. பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் சீண்டல்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு நிறுவனத்துல வந்து 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்தாலே கண்டிப்பான முறையில வந்து பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் கீழ இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை வந்து விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ் படி நம்ம கரெக்டா நடத்தணும். நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4000 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்றேன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் 10,000 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் ஒரு ஃபைன் போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதை மீறி ஒரு பெண் வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு சேஃபான செக்யூரான ஒரு என்வைரான்மெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு தொழில் ஊக்குவிப்பு வந்து பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகன்ட் சங்க் ஆஃப் உமன் பாப்புலேஷன் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஓலா, SEZ போன்ற பெருநிறுவனங்கள்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த நிறுவனத்துல இப்ப டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடியல் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாம ஓசூர்ல விஸ்வநாதபுரத்துல வந்து தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஹாஸ்டல் வசதி வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப செக்யூரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆல் ஃபெசிலிட்டி என்கம்பாஸ் ஒரு நல்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல கூட நல்லா மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு ஹாஸ்டல் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஹாஸ்டலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற உடனே போலுப்பள்ளியில ஒரு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்ப அண்டர் கோயிங்ல வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து போச்சம்பள்ளியில இதே மாதிரி ஒரு ஹாஸ்டலுக்கு நிலம் வந்து தேடிட்டு இருக்கோம், அதையுமே வந்து கூடி சீக்கிரம் வந்து பண்ணுவோம். இதற்காக வந்து நம்ம தோழி விடுதி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு கார்பரேஷனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கி இருக்கு. சோ அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து ஐபிசில இருக்கக்கூடிய அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் உமன், ரேப் அந்த மாதிரி செக்ஷன் இல்லாம
தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மென்ட் டு உமன் அப்படின்ற ஒரு ஆக்டே நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஆக்ட்ல செக்ஷன் 4 அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட ஷரத்து. அந்த ஷரத்தை பயன்படுத்தி கடுமையான தண்டனை வந்து நம்ம பர்பட்ரேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி தரலாம். இது வந்து மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமன் தனியா ஒரு ஏடிஎஸ்பி போட்டிருக்காங்க. அந்த ஏடிஎஸ்பி சோசியல் வெல்ஃபேர் நாங்கெல்லாம் இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த கேசஸ்லாம் ரிவ்யூ பண்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம், போக்சோ சட்டம் கடுமையான ஒரு சட்டம். பெண் குழந்தைகளுக்கு மேல் வந்து எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த போக்சோ சட்டத்தோட ஷரத்துகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போக்சோ சட்டத்தை பற்றிய புரிதல் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு. ஏன்னா போக்சோ சட்டத்துல ஒரு முக்கியமான செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா 23 தானமா, அதாவது விக்டிமுடைய பெயர் மட்டும் இல்ல, விக்டிமுடைய பெயர், ஊர், அவங்க ஏதாவது படிக்கிறது வந்து அடையாளம் இன்க்ளூட்ஸ் படிக்கக்கூடிய பள்ளி, படிக்கக்கூடிய கல்லூரி, எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி ஐபிசிலையுமே வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ்க்கு உண்டான ஒரு விக்டிமுடைய அடையாளங்களை வந்து வெளியே விடக்கூடாது. வெளியிட்டா அது ஒரு தவறு இருக்கு. இந்த ஒரு இது இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஊரை சார்ந்த, இந்த பள்ளியில் படித்த, இந்த கல்லூரியில் படிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அது போக்சோ சட்டத்துக்கு ஒரு டைரக்ட் கான்ட்ராவென்ஷனா ஆகுது. அதனால அப்படி இருக்கும்போது போக்சோ சட்டத்தை பத்தி ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா போக்சோ விக்டிம் நீங்க போய் என்கொயரி பண்றீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போய் பண்ணக்கூடாது, ஒரு கவர்மெண்ட் பிரிமைசஸ்ல போய் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணை வந்து முதல் விஷயம் அந்த பெண்ணுக்கு வேண்டியதுன்றது வந்து ஆற்றுப்படுத்துதல், ஒரு நல்ல கவுன்சிலிங் வந்து அந்த விக்டிம்க்கு வந்து நீங்க கொடுக்கணும். இந்த விக்டிமை வந்து நல்லா இது ஒரு திரும்பி நல்வழி நம்ம ஒரு சொசைட்டில மெயின் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம என்ன இதுனா ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்துறோம். அந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ல ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள் மெயின் ஸ்ட்ரீமிங் ஆஃப் தி விக்டிம் இன் தி சொசைட்டி, அதுக்கு உண்டான இதுவுமே வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து போக்சோ சட்டத்தோட ஷரத்துக்கள். அதை பத்தி டீட்டெயிலா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து முழுக்க நீங்கள் கற்றுக்கொண்டு இதை வந்து நீங்க நல்லபடியா தொடர்புடைய விக்டிம்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன். இதுல இன்னொரு வந்து பாலின வள மையம், ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு மகளிர் திட்டம் சார்பாக ஒவ்வொரு பிளாக் ஹெட் குவார்டர்ஸ்லயும் நம்ம கிட்ட ஒரு ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் இருக்கு. அந்த ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர்ல வயலன்ஸ்னால் பாதிக்கப்பட்ட உமனை வந்து தங்க வச்சு அவங்களை ஆற்றுப்படுத்தி அவங்களுக்கு மேல் உதவிக்கு வந்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். அதையுமே நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த 3 நாள் ட்ரைனிங் செஷனை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.